இன்றைக்கு வந்து அரிசி மாவு எப்படி வறுக்கிறேன்னு காட்டப்போகிறோம். இது வந்து விசேஷமாக இடியப்பம் செய்கிறதுக்கு எப்படி வறுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டித்தாரன். இதில் வந்து வெள்ளைப்பச்சை அரிசி வந்து எடுத்து நான் சரியாக 2 கப் இல்லாட்டிக்கு 435 கிராம் வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்து அதை வந்து 3 மணித்தியாலும் கழுவி போட்டு தண்ணியில் நனைய வச்சுட்டு வடித்து போட்டு இந்த ஒரு பிளேட்டில் வந்து பேப்பர் டவல் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பரப்பி வச்சுருக்கிறேன். ஆனால் லைட்டான ஈரத்தன்மை இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு எந்த சின்ன கிரைண்டர் எடுத்துருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இந்த அரிசியை போட்டு அரைச்செடுப்போம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரிசியை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். அரைச்ச அரிசி வந்து இந்த புறமான டிஷ்ல இறக்கி எடுக்கிறேன். இதே மாதிரி எல்லா அரிசியும் வந்து இப்படி அரைச்செடுக்க போறேன். எல்லா அரிசியும் போட்டு இப்படி மாவா அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதுல வந்து சின்ன கண்ணுல பின்னர் எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு இந்த அரைச்சு வச்ச அரிசி மாவை இதுல போடுங்க. இப்ப நாங்க இதை அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இப்படி நான் அரைச்சிருக்கேன். இதில் குறுநல் வந்திருக்குல்ல, இந்த குறுநல் வந்து ஒரு புறம்பான பவுலில் நான் அரைக்கி எடுக்கிறேன். இருக்கிற எல்லா அரிசி மாயம் வந்து இதே மாதிரி அரைச்சு குறுநலை புறம்பா எடுக்க போகிறேன். இந்த அரைக்கு நான் அரைச்சல வந்து இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இதை நான் திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சு ஒரு குறுநலம் பெறாத அளவுக்கு நான் இதை அரைச்சு எடுக்க போகிறேன். இந்த அரைக்கு நான் குறுநல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ குறுநலாம் மிஞ்சி இருக்குது. 1 டீஸ்பூன் மாதிரி மிஞ்சி இருக்கு. தேவையில டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த அரிசி மாவு வந்து இப்படி நான் அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ நாங்கள் வறுத்தெடுப்போம். இந்த அரிசி மாவை வறுக்கிறதுக்கு நான் அதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இந்த அரைக்கு நாங்கள் அரைச்சு வச்ச அரிசி மாவு இருக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. உங்களுக்கு என்ன அரிசி ஒன்றாலும் நீங்கள் பாவிக்கலாம். சோப்பு பச்சரிசி அல்லாடி வெள்ளை பச்சரிசி உங்களோட விருப்பம். உங்களோட கரண்டி பின்பக்கத்தால் இப்படி அமர்த்தி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படியே விடுங்க. இப்போ 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு கிளறி விடுங்க. கிளறி போட்டு திருப்பி இப்படி அமர்த்தி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி வறுத்தெடுப்போம். இதே மாதிரி செய்து இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ கிளறி விடுங்க. இப்போ சரியா வந்து நான் 5 நிமிஷம் இதை நான் வறுத்தோன்றிருக்கிறேன். இப்படி அமர்த்தி 30 செகண்ட்ஸ் இப்படி விட்டுட்டு 30 செகண்ட்ஸ் பிறகு கிளறி எடுக்கிறேன். 30 செகண்ட்ஸ் ஆயிட்டு 30 செகண்ட்ஸ் பிறகு கிளறி போட்டு திருப்பி இப்படி அமர்த்தி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விடுங்க. அப்படியே இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி செய்து வறுத்தெடுப்போம். இப்போ நான் சரியா 10 நிமிஷம் நான் இப்படி அமர்த்தி விட்டு 30 செகண்ட்ஸுக்கு பிறகு நான் வந்து கிளறி வறுத்தோன்றிருக்கிறேன். இனி வந்து கை விடாமல் இதை கிளறி எடுங்க. இப்போ நான் சரியா வந்து 13 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு வறுத்திருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்படி ஒரு புழுங்கல் பதத்துக்கு நீங்கள் இதை வறுத்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இடியப்பம் வந்து நீங்கள் இதில் செய்தெடுக்கலாம். இப்படி புழுங்கல் பதமாக இருக்கணும். மற்ற வந்து இப்படி கட்டியல் வந்திருக்குல்ல, கட்டி எடுத்து இப்படி கையில் இப்படி நசிச்சு பார்க்க முருவெல்லாம் இருக்கக்கூடாது. புழுங்கல் பதத்துக்கு இருக்கணும், ஆனால் முருவக்கூடாது. ஸோ இந்த இருக்கு இப்படித்தான் இடியப்பத்துக்கு வந்து அரிசி மாவு வந்து வறுத்தெடுக்கிறது. இப்போ இதை நாங்கள் அரிச்செடுப்போம். இந்த இருக்கிறதுல எந்த பின்னரை வச்சிருக்கிறேன். இந்த அரிசி மாவை இதில் போடுங்க. இப்போ இதை அரைச்சிடுங்க. கட்டி வந்து இப்படி நீங்கள் அமர்த்தி பார்க்க முருகெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த புழுங்கல் பதத்துக்கு இருக்கணும். நான் வறுத்த மாவுலேருந்து இவ்வளோ கட்டி வந்திருக்கு. இப்போ நான் அதை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த இருக்க வந்த கட்டையை வந்து நான் திருப்பி போட்டு அரைச்சிருக்கிறேன் கிரைண்டரில். இதை அரைச்சிடுங்க. இந்த இருக்கு நான் அரிச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படித்தான் இந்த அரிசி மாவை வந்து அரைச்சு மாவை வந்து வறுத்து மாவுலேருந்து நீங்கள் வறுத்த அரிசி மாவு இடியப்பம் செய்யலாம். இந்த இருக்கு இப்படித்தான் இது வறுத்தெடுக்கிறது.